இந்த விநாயகர் கோவில பொய் சத்தியம் பண்ண அடுத்த 90 நாட்கள்ல கடுமையான தண்டனை கிடைக்குங்கிறத பற்றி தெரியுமா? ஆமாங்க, காணிப்பாக்கம் விநாயகர் கோவில தான் 1000 வருடங்களுக்கு முன்ன ஆந்திரால இருக்க விகாரிபூரிங்கிற ஊர்ல கண்காது வாய் பேச முடியாத 3 சகோதரர்கள் ஒற்றுமையா விவசாயம் பார்த்து வாழ்ந்து வந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்களோட விவசாய நிலத்துல கிணத்துக்காக நிலத்தை தோன்றப்போ ஒரு பாறையில மண்வெட்டி தட்டுறப்போ நிலத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த 3 சகோதரர்களும் இன்னும் ஆழமா அந்த கிணத்தை தோண்ட சுயம்புவான விநாயகர் சிலை தென்பட்டிருக்கு. அந்த 3 பேரும் சிலையை தொட்டதும் அவங்களோட ஊனம் குணமாகி கண் பார்க்க வாய் பேச காது கேட்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சுயம்புவா வெளிப்பட்ட விநாயகர் சிலையில ரத்தம் நிக்காம வந்திருக்கு. இதை கேள்விப்பட்ட ஊர் பொதுமக்கள் தேங்காய் உடைச்சு அதனோட இளநீரை கொண்டு விநாயகர் சிலையை குளிர வைக்க ரத்தம் நின்றுருக்கு. விநாயகர் சிலை சுயம்புவா தோன்றின இடத்திலேயே கோவில் எழுப்பி வழிபட்டு வராங்க. இந்த கோவில்ல விநாயகர் நீதிமான விளங்குறதா சொல்லப்படுது. காரணம், இந்த கோவில பொய் சத்தியம் பண்ண அடுத்த 90 நாட்கள்ல விநாயகர் கடுமையான தண்டனை கொடுப்பாருங்கிறது இங்க இருக்கிற மக்களோட ஆழமான நம்பிக்கையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கும் விநாயகர் சிலை வளர்ந்துட்டும் வருகிறது.